கடந்த சில நாட்களாக மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்து வரும் போர் இப்போது அமெரிக்காவின் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டதா? இதுவரை நாம் செய்திகளில் பார்த்து வந்த ஈரான் இஸ்ரேல் மோதல் இப்போது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை தாக்கப் போவதாக ஒரு அதிரடி தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளை மாளிகையும் FBI-யும் இன்று தூக்கத்தை தொலைத்து நிற்கின்றன. காரணம், அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியான கலிபோர்னியாவை நோக்கி ஈரான் ட்ரோன்களை ஏவக்கூடும் என்று FBI அதிகாரப்பூர்வமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதுவும் ஈரானிலிருந்து அல்ல, அமெரிக்க கடற்கரைக்கு மிக அருகாமையில் இருக்கும் மர்ம கப்பல்களில் இருந்து. இது உண்மையா அல்லது ஈரானின் ஒரு உளவியல் போரா? வாருங்கள், முழு உண்மைகளையும் அலசுவோம். ABC செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு பிரத்யேக தகவலின்படி, அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI கலிபோர்னியா மாகாண போலீசாருக்கு ஒரு அவசர எச்சரிக்கையை அலர்ட்டை விடுத்துள்ளது. அதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் திடீர் ட்ரோன் தாக்குதலை, சர்ப்ரைஸ் ட்ரோன் அட்டாக்கை அமெரிக்காவிற்குள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்தே உளவுத்துறையிடம் இருந்துள்ளது. ஈரான் தனது ட்ரோன்களை ஒரு குறிப்பிட்ட நாட்டின் எல்லையிலிருந்து ஏவாமல் சர்வதேச கடற்பரப்பில் உளவும் அடையாளம் தெரியாத வணிக கப்பல்கள் கோஸ்ட் ஷிப்ஸ் மூலம் ஏவ திட்டமிட்டுள்ளது. இதுதான் அமெரிக்காவிற்கு பெரும் தலைவலியை தந்துள்ளது. ஏனெனில் ஒரு வணிக கப்பலை சந்தேகத்தின் அடிப்படையில் தடுப்பது சர்வதேச விதிகளின்படி கடினம். ஆனால் ஆபத்து கடலில் இருந்து மட்டும் வரவில்லை, நிலப்பரப்பு வழியாகவும் வருகிறது. மெக்சிகோ நாட்டு போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் கார்டல்ஸ் தற்போது நவீன ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றன. இந்த கும்பல்களுடன் ஈரானுக்கு மறைமுக தொடர்பு இருக்கலாம் என அமெரிக்க உளவுத்துறை நீண்ட காலமாக சந்தேகித்து வருகிறது. 2025 செப்டம்பர் மாத உளவுத்துறை அறிக்கையின்படி, மெக்சிகோ எல்லையில் இருக்கும் அமெரிக்க பாதுகாப்பு படையினர் மற்றும் இராணுவத்தினரை குறிவைத்து வெடிபொருள்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்களை ஏவ சில கும்பல்கள் அனுமதி அளித்துள்ளன. இதுவரை அமெரிக்க மண்ணில் இதுபோன்ற ஒரு ட்ரோன் போர் நடந்தது கிடையாது. இது நடந்தால் அது அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பில் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்திவிடும். ஈரான் ஏன் இதை செய்கிறது? கடந்த சில மாதங்களாக ட்ரம்ப் நிர்வாகமும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது ஒரு தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றன. ஈரானின் முக்கிய இராணுவ கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பதிலடியாக போரை அமெரிக்க மண்ணுக்கே கொண்டு செல்ல ஈரான் துணிந்து விட்டதாக தெரிகிறது. ஈரானின் ட்ரோன்கள் இப்போது உலகத்தரம் வாய்ந்தவை. ரஷ்யா உக்ரைன் போரில் ஈரானிய ட்ரோன்கள் செய்த தாக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதே ட்ரோன் தொழில்நுட்பம் இப்போது பசிபிக் பெருங்கடலிலும் மெக்சிகோ எல்லையிலும் நிலைநிறுத்தப்பட்டால் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால் இதை கண்டறிவது மிகவும் சிரமம். ஏனெனில் இந்த ட்ரோன்கள் மிக குறைந்த உயரத்தில் பறந்து வந்து தாக்கக்கூடியவை. முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜான் கோஹன் இது குறித்து பேசும்போது, இது வெறும் வதந்தி அல்ல. ஈரானுக்கு தென் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ நாடுகளில் மிகப்பெரிய ஆதரவு வலைப்பின்னல் உள்ளது. அவர்களிடம் ஆயுதங்கள் உள்ளன. இப்போது அமெரிக்காவை தாக்க அவர்களுக்கு பலமான காரணமும் உள்ளது என்று எச்சரிக்கிறார். நிபுணர்கள் சொல்வது என்னவென்றால், அமெரிக்கா இப்போது இருமுனை போரை சந்திக்க வேண்டியுள்ளது. ஒன்று கடலில் இருந்து வரும் மர்ம கப்பல்கள், இன்னொன்று மெக்சிகோ எல்லை வழியாக வரும் ட்ரோன்கள். கலிபோர்னியா போன்ற மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள மாகாணங்களில் ஒரு சிறிய ட்ரோன் தாக்குதல் நடந்தால் கூட அது அமெரிக்க பொருளாதாரத்தை பெரும் சரிவுக்கு உள்ளாக்கும். தற்போது வரை FBI-யின் லாஸ் ஏஞ்சலஸ் கிளையும் வெள்ளை மாளிகையும் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக பேச மறுத்துவிட்டன. ஆனால் கலிபோர்னியா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது மண்ணில் முதல் முறையாக ஒரு ட்ரோன் தாக்குதலை சந்திக்கப் போகிறதா அல்லது இது ஒரு எச்சரிக்கையோடு நின்றுவிடுமா? ஈரானின் இந்த துணிச்சலான நகர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அமெரிக்கா இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பிரிவில் விரிவாக பகிருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இதுபோன்ற மிக முக்கியமான சர்வதேச செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.